நிகிதா, டிட்வா புயலானது வேதாரண்யத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புயலின் பாதையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வேதாரண்யத்தை வட்டமடித்துக் கொண்டிருக்கும் இந்த புயல் சென்னைக்கு வந்து மீண்டும் ரிவர்ஸ் கியரில் டெல்டா மாவட்டத்திற்கு செல்லும் என்று ஒரு கணிப்பு வெளியாகி இருப்பதால் கடலோர மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போதைய வானிலை கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தற்போது வேதாரண்யத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் டிட்வா புயல் இன்று நள்ளிரவில் 25 கிலோமீட்டர் வரை வேதாரண்யத்தையே நெருங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு டெல்டா மாவட்டத்தை ஒட்டி செல்லும் அந்த புயலானது கடலூர் வழியாக சென்னை கடலோர பகுதிக்கு நெருங்கி வந்து மீண்டும் டெல்டா மாவட்டங்களுக்கு அந்த புயல் திரும்பி செல்லும் என்றும், இதனால் புயல் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதையில் தொடர்ந்து அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், சென்னையில் நாளை இரவு முதல் நாளை மறுதினம் முதல் காலையில் இருந்தே மழை பொழிந்தாலும் இரவில் அதிக கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று புதிய அந்த டிட்வா புயல் செல்லும் பாதையை கணித்த வானிலை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் சென்னை மற்றும் மீண்டும் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், வேதாரண்யம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த புயல் கரையை கடக்காமல் அங்கும் இங்கும் மட்டமடித்துக் கொண்டிருப்பதால் தொடர்ந்து அதிக கனமழை பொழிவை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என்றும், சென்னைக்கு நாளை மட்டுமல்ல நாளை மறுதினம் முழுவதும் இந்த மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை வானிலை மையமும் அதிகாரபூர்வமாக இந்த புயல் கரையை கடப்பதை நாங்கள் இன்னும் கணிக்கவில்லை என்று தென்மண்டல வானிலை மைய தலைவர் அமுதா தெரிவித்திருந்த சூழ்நிலையில் இப்போது கரையை கடப்பதில் மேலும் தாமதமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது வலுவிழக்காமலேயே டெல்டாவிற்கும் சென்னைக்கும் இடையே 2 முறை பயணித்து அது திசை திரும்புவதால் இந்த மழைப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் என்றும், ஏற்கனவே நாகை மாவட்டம் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில் கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய கனமழை மீண்டும் ஒரு முறை கொட்டி தீர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாகை மாவட்டத்தில் மீண்டும் ஒரு மழை வெள்ள அபாயம் அந்த பகுதியில் இருக்கிறது என்றும், சென்னைக்கும் இந்த மழை நாளை காலை முதல் இரவு வரை நீடிக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் நாளை மறுதினமும் திங்கட்கிழமையும் மாலை வரை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்போது கரையை கடக்கும் என்பதை கணிக்க முடியாத நிலையில் டிட்வா புயலின் பாதையில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் டிட்வா புயல் செல்லும் பாதையில் ஏற்படும் தொடர் மாற்றங்களால் மழை பொழியும் பகுதி மற்றும் மாவட்டங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, நேரமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. 48 மணி நேர தொடர்மழையானது 72 மணி நேர தொடர்மழை, அதாவது 2 நாட்கள் தொடர்மழை 3 நாட்கள் தொடர்மழையாக மாறக்கூடியதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று இப்போது டிட்வா புயல் செல்லும் பாதை மற்றும் நகரும் திசை, அது செல்லும் வேகம் ஆகியவற்றை கணித்து வானிலை கணிப்பாளர்கள் இப்போதைய இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். நிகிதா.